This video is sponsored by genreview.com. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை பற்றி பார்க்கலாம். பட்டர்ஃப்ளையில் கிட்டத்தட்ட 20,000 வகைகளுக்கு மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பற்றி பார்த்துடலாம். அது ஒரு 4 ஸ்டேஜில் தான் அது பட்டர்ஃப்ளையாக மாறுது. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு முட்டை நிலை, ரெண்டாவது கம்பளி பூச்சியாக மாறுது, அதுலேருந்து கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி இப்படி மாறுது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு முட்டை இட்டு போன ஒரு 5 டேஸில் அது கம்பளி பூச்சியாக மாறிடும். அந்த கம்பளி பூச்சி ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதில் இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெருசாக வளர்ந்துடும். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது அந்த கிளையோட எண்டுக்கு போயிட்டு அப்படியே தலைக்கெல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். அதோடய வாயில் உள்ள திரவம் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிடும். மூடினதுக்கப்புறமா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 3-4 தடவை அதுக்கு தோல்லாம் உறிஞ்சி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பட்டர்ஃப்ளையாக மாறிடும். பட்டர்ஃப்ளையாக மாறி வெளியில் வரும்போது அது ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அது பறக்க ஆரம்பிச்சிடும். இதோட உடல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா, மார்பு, வயிறு, பெரிய கண் இருக்கும். வாசனை, அதோட அதிர்வெல்லாம் உணர்றதுக்காக 2 உணர்கொம்புன்னு 2 இருக்கும். அப்புறம் ஒரு வாய், நல்லா நீண்ட குழாயாக இருக்கும். அந்த குழாயை வச்சு அதில் உள்ள தேன்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. இதோட உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, தேன் மட்டும்தான் அது சாப்பிடும். இதுக்கு வந்து 3 ஜோடி கால் இருக்கும். அதில் 4 மட்டும்தான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் அது பறக்கும்போது அதுக்கு எதிர் திசையில் வருது அது உணர்றதுக்காக அந்த 2 கால் இருக்குது. இப்போ இதோட பறக்கிற வேகம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். பட்டர்ஃப்ளையோட எடைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 0.3 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் தான் அதோட எடை இருக்கும். இதோட அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1.30 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் இருக்கும். இதோட ஆயுட்காலம் ஒரு வாரத்துலேருந்து ஒன் இயர் மட்டும்தான் இதோட ஆயுட்காலம் இருக்கும். பட்டர்ஃப்ளைக்கு 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தால் தான் அதால் தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதனால தான் எப்போவும் அந்த ரெக்கைகளை வச்சு அதில் எங்கேயாவது உட்காரும்போது உட்காருது. அது இப்போ வந்து அதோடய செல்கள்லாம் அந்த வெப்பநிலையை இழுத்துக்குது. அதுக்கு கலர்ஸ் எப்படி கிடைக்கிதுன்னா, அதில் உள்ள செல்கள்லாம் தான் அதோட கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கிது. அது அதோட செல்கள்ஸ்னால தான். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.